சர்வேஸ்வரனை வணங்குவதை தவிர அவனுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. எப்பொழுதும் எந்த வேலை செய்தாலும் சிவனை வழிபடுவதுதான் வேலை. அப்படிப்பட்ட சிறந்த அடியவனாக இருக்கக்கூடிய அடியவன் என்ற அந்த ஒரு ஏழை எளிய அந்த உழவன், அவன் அந்த உழவு தொழிலை செய்துவிட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம். உழவு தொழில் செய்யும் பொழுதும் செய்வதற்கு முன்பும் செய்த பின்பும் இறைவனை வழிபடுவதுதான் வழக்கம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சர்வேசனுடைய திருநாமத்தை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய உழவன் அன்று அவனுடைய கடமையை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது சர்வேஸ்வரனே அவன் வடிவிலே வந்து திணை விதைக்கின்றார். அன்றே விதைத்து அன்றே விளைந்து அன்றே அறுவடை செய்கின்றார் சர்வேஸ்வரன். இறைவனே வந்து விளையாடல் புரிந்த தலம், இறைவனே உழவனாக வந்த சிவன், உழவனாக வந்து அந்த அந்த திணைகளை விளைவித்த அருள் நலம் கருணை இந்த தலத்திலே அமைந்திருக்கிறது. அதனாலே தான் இந்த தலத்தினுடைய பெயர் திருத்திணை நகர் என்று திருமுறைகளிலே சொல்லுகிறார்கள். அந்த அடியவர் வந்து அவ்வளோ மனமுருக கண்ணீர் மல்க அங்கே இறைவனுடைய அருளை எண்ணி வியந்து நன்றி பாராட்டுகிறார் அந்த அடியவர். எவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு பாருங்க. அதனாலே தான் இன்றளவும் ஈசனுக்கு படைப்பதற்காக திணை வகைகளைத்தான் நைவேத்தியமாக அங்கே படைப்பது வழக்கமாக இருக்கிறது.